ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே சிக்கன் பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி பிரெஸ்ட் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம மேரினேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு நிறைய மசாலாலாம் போட்டு மாவுலாம் போடக்கூடாது. ஜஸ்ட் அது வந்து நல்லா உப்பு காரம் ஓரளவுக்கு போட்டால் போதும். கொஞ்சமாக சால்ட்டு, காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர், கர்டு, கொஞ்சமாக ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறேன். இதில் வந்து மசாலா பைண்டிங் மாதிரி இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அது வந்து சோக்காக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு கோட்டிங்க்கு ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா தான். ஒரு 3 ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் பெப்பர், சால்ட்டு, நான் பெரிய பெரிய மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஷனல். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் பவுடர் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நல்லா வந்து அந்த தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம இந்த பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இல்லைனா நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு தடவை டிப் பண்ணி மறுபடியும் இதில் கோட் பண்ணி எடுக்கணும். இதுதான் வந்து பேட்டர்ன். நீங்கள் கோட் பண்ணி எடுக்கும்போது நல்லா அதை வந்து எக்ஸஸ் மாவெல்லாம் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் அந்த பாப்கார்ன் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காய வச்சு நம்ம வந்து ஒரு பீசஸாக இதில் ஆட் பண்ணி சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்காது, ரப்பரி ஆயிரும் சிக்கன். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் ரெடி.